Hi everyone, Python சம்பந்தமான இன்ட்ரோடக்ஷனை நாங்கள் இந்த டியூட்டோரியலில் பார்ப்போம். ஸோ பைத்தன் என்ன? பைத்தன் என்ற வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது முதல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏபிசி லாங்குவேஜ் என்று சொல்லி அழைக்கப்பட்டது. பிறகு வந்து கைடோ வேன் ரோசம் என்பவரால் வந்து இது வந்து பைத்தன் என்ற பெயர் சூட்டப்பட்டது. பைத்தன் என்ற வந்து ஒரு பாம்போட பெயர் தான். ஸோ அவங்க அந்த லாங்குவேஜ் கண்டுபிடிக்கும் போது அந்த பாம்போட பெயரை தான் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு வந்து வச்சாங்க. ஸோ இது ஒரு க்ராஸ் பிளாட்ஃபார்ம் லாங்குவேஜ். நீங்கள் பைத்தன் வந்து எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் கோட் பண்ணுறீங்களோ அதை வந்து இன்னொரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் அக்சஸ் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இது ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ். அதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நீங்கள் பார்த்தீங்கன்னா மூண்டாக பிரித்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். லோ லெவல், மிடில் லெவல், ஹை லெவல்னு. ஸோ இது ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் யூசர் ஃப்ரெண்ட்லி. எங்களுடைய ஓன் நேச்சுரல் லாங்குவேஜ்லேயே நாங்கள் வந்து இந்த ப்ரோக்ராமிங் எழுதி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு ஆப்ஜெக்ட் வைஸாக தான் நாங்கள் இந்த ப்ரோக்ராமிங்கை வந்து எழுத போகிறோம். அண்ட் ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ ஏன் நாங்கள் இந்த பைத்தன் யூஸ் பண்ணுறோம்? கூடுதலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடுதலான டெவலப்பர்ஸ் வந்து தாங்க சூஸ் பண்ணுறதும் இந்த லாங்குவேஜ் தான். அண்ட் புதுசாக ஃப்ரெஷர்ஸ் வந்து லேர்ன் பண்ணும் போதும் இந்த லாங்குவேஜை தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது ஏன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈஸி டு லேர்ன். இப்போ ஏதாச்சும் இப்போ நாங்கள் வந்து புதுசாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லேர்ன் பண்ண போகிறாங்கன்னா இந்த பைத்தனை வந்து சூஸ் பண்ணலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்டெக்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் ஈஸியாகவே வந்து ரைட் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சிம்பிளிஃபைடான சின்டெக்ஸாக இருக்கும். ஈஸியாக வந்து ரைட் பண்ணி கொள்ளவும் அண்ட் அதை வந்து ஃபாஸ்ட்டாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணவும் ஏழுமாக இருக்கும். ஸோ நிறைய கம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்காது. ஸோ நீங்கள் இது படிக்கும்போது அடுத்தடுத்த டியூட்டோரியல்ஸில் வந்து நீங்கள் பார்க்கும்போது வேறு லாங்குவேஜோட கம்பேர் பண்ணிக்க பைத்தனோட ஃப்ளெக்சிபிலிட்டி நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அண்ட் ஏதாச்சும் எரர் வர மாதிரி சொன்னால் நீங்கள் ஈஸியாக டீபக்கிங் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டில் ரெண்டாக பைத்தன் வந்து பார்த்தீங்கன்னா இருத்தாது 30 வருஷமாகவே வந்து இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கும், நீங்கள் அதில் லேர்ன் பண்ணி கொள்ளணும்னு சொன்னால் நிறைய டியூட்டோரியல்ஸ், நிறைய டாக்குமெண்ட்ஸ், வீடியோஸ் எல்லாம் இருக்குது. நிறைய டெவலப்மெண்ட் டீம்ஸ் இருக்குது, கம்யூனிட்டிஸ் இருக்குது. நீங்கள் அதில் வச்சுட்டு பார்த்துட்டு கிளியர் பண்ணி இன்னும் நீங்கள் வந்து உங்களோட பைத்தன் நாலேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து கோட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டுக்கு பைத்தன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். அதாவது நான் அதுக்குரிய லிங்க் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் கீழே போய் செக் பண்ணி கொள்ளலாம். இந்த மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஐடிஎல்இன்றிருக்கும். நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓகே, ஸோ இது ஒரு ஷெல். ஸோ இந்த பைத்தன் ஷெல்லில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கால்குலேட்டராகவே வந்து யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் வந்து நீங்கள் இதில் செய்து கொள்ளலாம். இப்போ 5+2 சொல்லி நாங்கள் வந்து 7 சொல்லி ஒரு அவுட்புட் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கால்குலேட்டராக வந்து யூஸ் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதில் என்ன மாதிரி நாங்கள் பைத்தன் ப்ரோக்ராம் செய்கிறேன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் வந்து ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் பண்ணுறது என்ன மாதிரின்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் வந்து இந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுவோம். நியூ ஃபைல். ஓகே, ஸோ என்ன ஒர்க்காக இருந்தாலும் சேவ் பண்ணுறது ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி. ஸோ ஃபைலில் போயிட்டு சேவ் ஆஸ். நீங்கள் செய்ய போகிற ஒர்க்கை வந்து புதுசாக ஒரு ஃபோல்டருக்கு ஓப்பன் பண்ணி கொடுக்குறது வந்து பெட்டர். ஸோ அதுக்கான ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். ஒரு நேம் வந்து கொடுங்க. ஸோ இந்த பைத்தன் வந்து நீங்கள் என்ன ஃபார்மேட்டில் சேவ் பண்ணணும்னு சொன்னால் .py என்ற ஃபார்மேட்டில் தான் வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கொள்ள வேணும். ஓகே, .py கொடுத்துட்டு சேவ் வந்து ஹலோ வேர்ல்டு வந்து பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ பிரிண்ட் பண்ணுறதுக்குரிய கீவேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் என்ற டேர்ம் தான். ஸோ அந்த கீவேர்ட்ஸ் என்ன, ஐடென்டிஃபயர்ஸ் என்ன, வேரியபிள்ஸ் என்ன அப்படியான டேர்ம்ஸை வந்து நாங்கள் எங்களோட அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ இது ஜஸ்ட் நான் எங்களுக்கு வந்து அதில் வந்து ஒரு அவுட்புட் காட்டுறதுக்காக இந்த கோட் வந்து கொடுக்குறேன். ஸோ நாங்கள் இந்த கோட் பண்ண அப்புறம் இதை நாங்கள் வந்து சேவ் பண்ணணும். சேவ் பண்ணிவிட்டு ரன் கொடுக்கணும். ரன் கொடுத்து அதில் ரன் மொடியூல் கொடுத்தோம்னு சொன்னால் அது வந்துட்டு ரன் அவுட்புட் வரும். நீங்கள் இப்படியும் கொடுக்கலாம் அல்லது F5 ஷார்ட்கட் கீ கொடுத்தும் நீங்கள் வந்து ரன் பண்ணி கொள்ளலாம். ஸோ இந்த செல்லில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லி பிரிண்ட் ஆகிட்டு. ஸோ பேசிக்காக நாங்கள் பைத்தன் யூஸ் பண்ணி என்னென்னு பிரிண்ட் பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தடுத்த டியூட்டோரியல்ஸில் நாங்கள் இன்னும் நிறைய வந்து பைத்தன் சம்மந்தமான விஷயங்களை பார்ப்போம். ஓகே, ஸோ see you in next video. Bye.